வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி வெரைட்டி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி மூலி ரோட்டி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு 2 பெரிய சைஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முள்ளங்கி எடுத்துக்கலாம். அதோட முனைகளை கட் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். முள்ளங்கியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் அதோட ஜூஸை நம்ம வீணாக்க வேண்டாம். துருவி அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கையளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 2 கையளவு எடுத்தோன்னா 12லேருந்து 13 சப்பாத்திகள் வரும். இதில் இப்போது தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஓமம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை சப்பாத்தி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருளோட அளவுகளை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து மாவில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க அந்த முள்ளங்கியும் சேர்த்துட்டு முதல்ல இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முள்ளங்கியில் இருக்க அந்த தண்ணியே ஃபஸ்ட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக இப்போதைக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இது ஊற வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, நம்ம உடனே கூட பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக எப்படி சப்பாத்தி திரட்டுவோமோ அதே மாதிரி சிங்கிள் லேயராகவோ இல்லைன்னா ஃபோல்டு பண்ணி லேயர்டு சப்பாத்தியோ உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி செஞ்சிடலாம். இது மாதிரி மாவை டஸ்ட் பண்ணி நம்ம திரட்டினோன்னா நல்லா ஒட்டாமல் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இதை திரட்டி எடுத்துக்கலாம். தவா நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை இதில் சேர்த்துடலாம். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு நம்ம இதை சுட்டு எடுக்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டோன்னா சப்பாத்தி வேகாது. இது மாவு நல்லா வெந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். மாவு இது மாதிரி எழும்பி வந்தாலே உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். இது நம்ம நார்மல் சப்பாத்தி எப்படி சுடுவோமோ அதே மெத்தட் தான் இதுக்கும். டேஸ்ட்டு மட்டும் இது நல்ல ஒரு மசாலா சப்பாத்தி மாதிரி இருக்கும். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா பாடி ஹீட்டை நல்லா பேலன்ஸும் பண்ணும். ரொம்ப கோல்டும் ஆகாது, ரொம்ப ஹீட்டும் ஆகாது. பாடி ஹீட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட, அதே சமயத்தில் ரொம்ப சுவையானதும் கூட. இதை நீங்கள் ஒரு ரைத்தா இல்லைன்னா நீங்கள் யூஸ்வலாக என்ன கிரேவி பண்ணுவீங்களோ அதை வச்சு பரிமாறலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் கொஞ்சம் சீஸ் கூட துருவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வேணுன்றவங்க சீஸ் கூட துருவி சாப்பிடலாம். அதுவும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் சீஸ் போட்டால் மட்டும் கொஞ்சம் சுட சுட பரிமாறிடணும். ஆறினா கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பரான நம்மளோட சீஸ் மூலி ரோட்டியும் ரெடி ஆகிடுச்சு.
இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.